ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலை மடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குகிறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனி பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பயிற்சி, சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பிரவேசிக்கின்ற காலத்தில் தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் மிகச்சிறப்பான முறையில் பல விதமான நன்மைகளை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பாராத ஒரு பெரிய பதவிகள், பொறுப்புகள், அரசியல் லாபங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, வீடு மனை வாகன யோகங்கள், இப்படியெல்லாம் எண்ணில் அடங்காத ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருந்த சனி பகவான் தற்சமயம் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4. 4ஆம் இடத்து சனி நாலாபுரமும் அலைய வைப்பான்னு வாய்க்கு. ஒரு இடத்துல நிம்மதியாக வாழ முடியாது, இங்கும் அங்கும் ஓடுதல், நேரத்துக்கு சாப்பிட முடியாது. உணவு இருக்கும், நீங்கள் என்ன எதிர்பார்க்கல அந்த உணவு இருக்கும், ஆனால் சாப்பிட்டா தானே வயிறு ரொம்ப. சாப்பிட முடியாத சிக்கல்கள் எல்லாமே பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. என்னதான் கடுமையாக மாங்குன்னு உழைத்தீர்களாலும் பேர் கெட்ட பேர் தான் வரும். என்னத்தை செஞ்சுட்டு யாரும் செய்யாத நீ புதுசாக செஞ்சுட்டியாம்மா, இந்த மாதிரிலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகும். நம்ம வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3ஆம் இடத்துல சனி இருந்த பொழுது ஒன்றும் செய்யாமலே நல்ல பேர் வாங்கியிருக்கும். இந்த 4ஆம் இடத்துக்கு சனி வந்தார்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் தான். பலவிதமான துன்பங்கள், இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வாகன பழுதுகள், குடும்ப பிரிவுகள், யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்தில் உடல்நலம் பாதிக்கிறது, மருத்துவ செலவுகள் வர்றது, இந்த மாதிரிலாம் மன துயரங்களை கொடுக்குறார். எதிர்பாராத பல திருப்பங்களை கொடுப்பார். அதனால் தனுசு ராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியின் மூலம் நன்மை இல்லை. உங்களுக்கு நன்மையா அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும்தான் சனி பகவான் சொந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கார், அவரை யார் பார்க்குறார், இதெல்லாம் பார்த்து நமக்கு நன்மை நடக்குமா இல்லை வர 2.5 வருஷம் பயங்கர கஷ்டப்பட போகிறோமாங்கிறத தீர்மானிக்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகம். அதனால் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்து வாரம் தோறும் சனிக்கிழமை என்று சனி பகவானை வழிபட்டு வந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுபடலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.